தேல் கட்சியின் சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதச்சார்பின்மை காப்போம் என உரத்து முழங்குகிற பேரணி ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெறவுள்ளது. மதச்சார்பின்மைக்கு மிக பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது. அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளுள் முதன்மையானது மதச்சார்பின்மை, செக்யூலரிசம். பாஜக ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதிலே ஒன்றுதான் வக்ஃப் திருத்த சட்டம் என்பதாகும். இது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானது என்பதை விட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான் உள்ளீடான பொருளாகும். ஆகவே மதச்சார்பின்மையை காப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் அறைகூவல் விடுக்கிறது. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல என்று அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு பேரணி திருச்சிராப்பள்ளியில் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்னும் ஒரு வார கால இடைவெளியே உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயகத்தின் மீதும் மதச்சார்பின்மையின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவரும் பங்கேற்க வேண்டிய ஒரு மகத்தான மக்கள் களம். அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன். சார், முருகன் மாநாடை இப்போ நடத்துவேன்னு சொல்லி இந்து முன்னணி சொல்லியிருக்காங்க. பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை உங்க தரப்புல இருந்து எப்படி பாக்குறீங்க சார்? அதை ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திற்கு மாநிலம் வெவ்வேறு வடிவங்களை கையில் எடுக்கிறது. வடக்கே ராமர், கிருஷ்ணர் என்கிற அவதாரம், மேற்கு வங்கத்திலே துர்கா, காளி என்கிற அவதாரம், இன்னும் மத்திய இந்திய பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி என்கிற பெயரில் விநாயகர் அவதாரம், தமிழ்நாட்டில் முருகர் அவதாரம் எடுக்கிறார்கள். வட இந்திய மாநிலங்களில் அல்லது பிற மாநிலங்களில் மதவாத மாய்மால அரசியலுக்கு மக்களை பலி கொடுத்ததைப் போல தமிழ்நாட்டில் முருகனின் பெயரால் அவர்கள் அரங்கேற்ற விரும்புகிற மதவாத மாய்மால அரசியல் எடுபடாது. தமிழ்நாட்டு மக்களும் ஏமாற மாட்டார்கள். தமிழ் மக்களின் ஆதி கடவுள் முருகனும் ஏமாற மாட்டார். ஆகவே இங்கு அவர்களின் ஜம்பம் பலிக்காது என்பதை மறுபடியும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், அதே மாதிரி பேரணிக்கு மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா ஏற்கனவே பாமக உங்களுக்கு அழைப்புகள் கொடுத்தாங்க, அவங்க நடத்தும் மாநாடு இது போல நீங்க இந்த அது தவறான செய்தி. பாமக எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஒரு இடத்திலே, ஒரு பெட்ரோல் பங்கிலே ஒரு பாமக தம்பி எங்களை பார்த்தார். மரியாதை நிமித்தம் அதை எங்களிடத்திலே ஒப்படைத்தார். அவ்வளவுதான். அது பாமக விடுத்த அழைப்பு அல்ல. மீண்டும் மீண்டும் தவறாக ஊடகங்களில் பதிவாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பாராட்டி முதல்ல இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் அதுக்கு ஒரு பேரணி நடத்தி பாராட்டுவதாக எடுத்தார், ஊர்வலம் நடத்தி. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க திமுக மாநாட்டில் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றலை, ஆபரேஷன் சிந்தூர் பாராட்டி அப்படின்றாங்க. இது குறித்து உங்க கருத்து? வெளிப்படையாக பாராட்டி இருக்கிறார், ஆதரித்திருக்கிறார். அதற்காக அவரே ஒரு யாத்திரையும் பேரணியும் நடத்தியிருக்கிறார். அதன் பிறகும் அதிலே அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சனங்களை முன்வைப்பது வியப்பாக இருக்கிறது. சார், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மகாராஷ்டிராவில் நடந்தது ஒரு மேட்ச் ஃபிக்சிங் தேர்தல், பீகார்லையும் அதே தான் வரும், தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? ராகுல் காந்தி அவர்களின் கணிப்பு சரியானது. பாரதிய ஜனதா இவிஎம் என்கிற வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்துக்கொண்டு இங்கே
சூதாட்டம் ஆடுகிறது. அதனை இப்போது மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். ராகுல் காந்தியும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். வாக்குப்பதிவு எந்திர முறையை எதிர்த்து இந்திய அளவில் அனைத்து தரப்பு மக்களும் போராட வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் கனிந்து வருவதாக நான் பார்க்கிறேன். தென்னிந்திய மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற நச்சு விளையாட்டை பாஜக நடத்த வாய்ப்பில்லை. அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள். வட இந்திய மாநிலங்களில், பீகார் போன்ற மாநிலங்களில் அவர்களுக்கு மிக இலகுவாக வாய்ப்புகள் அமையலாம். தமிழ்நாட்டில் அப்படி செய்ய வாய்ப்பில்லை. ஆனாலும் ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம கூட்டணிக்கு வந்து மேலும் பல கட்சிகள் கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சார், தீர்மானிப்பார். குறிப்பா தென் மாநிலங்களை, தென் மாவட்டங்களை மட்டுமே பாஜக வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க. முருகன் மாநாடு, அமித்ஷா வருகை, இப்படி தென் மாவட்டங்களை மட்டும் பாஜக குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்க பகுதி பகுதியாக மாநிலங்களில் தம்முடைய செல்வாக்கை நிலைநாட்ட அரசியல் உத்திகளை வகுத்து செயல்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தையும் அப்படித்தான். ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அவர்கள் களமாக மாற்றுவதில்லை. படிப்படியாக, பகுதி பகுதியாக இதுபோல காய்களை நகர்த்துவது அவர்களின் வாடிக்கை. ஆரம்பத்திலிருந்தே தென் மாவட்டங்களை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பொன்னார், தமிழிசை போன்றவர்களை எல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகளிலே அமர வைத்தார்கள். பிறகு மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து காய்களை நகர்த்தினார்கள். அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை, எல் முருகன் போன்றவர்களை உயர்த்தி பிடித்தார்கள். இப்போது மீண்டும் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்கி மதுரையை மையமாக கொண்டு தென் மாவட்டங்களில் மத நம்பிக்கை உள்ள மக்களை, கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களை ஏய்த்து அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முயற்சிக்கிறார்கள். இது பல பத்தாண்டுகளாக நடந்து வருகிற முயற்சி. இதுவரையில் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. இனி வரும் காலம் எப்படி அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இந்த வாட்டி அமித்ஷாவோட வருகையில் இரு கூட்டணிகள் வந்து இறுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படி பாஜகவோட கூட்டணிகளுக்கு போறக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சார்? இதுவரையில் கூட்டணியில் இருந்த கட்சிகளைத்தான் பாஜக மெல்ல மெல்ல அழித்து வந்திருக்கிறது. அவர்களின் இருப்பே தெரியாத அளவுக்கு அவர்களை சிதைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் பாஜகவோடு கூட்டணி சேர்கிற கட்சிகள் இதனை படிப்பனையாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குறிப்பாக அதிமுக. பாஜகவுக்கென்று தனி வாக்கு வங்கி கிடையாது. இன்னும் அவர்களால் அதை உருவாக்க முடியவில்லை. அதிமுக தோல் மீது சவாரி செய்கிறார்கள். அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது எங்கள் வாக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026 அதிமுக தம் வாக்கு வங்கியை பறிகொடுக்கப் போகிறது பாஜகவிடம். அப்படி பாஜகவிடம் பறிகொடுக்க போகிற இந்த வாக்கு வங்கியால் அதிமுக பலவீனப்படும், பாஜக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பாஜக வலுப்பெறுவதால் முதலில் பாதிப்பு அதிமுகவுக்குத்தான் என்பதை அதிமுக உணர வேண்டும். அந்த கட்சி தலைவர்கள் மிரட்டப்படுறாங்களா சார்? அது தெரியல, அவங்களுக்கு கேளுங்க. நடிகர் விஜயனுடைய அரசியல் தலைவர்